ஹலோ காய்ஸ், நாங்கள் தரியன் கேமிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி ஒன் தான் கார் எஸ்கேப் பார்த்துக்குறோம். இப்போ வாங்க கார் எஸ்கேப் பார்க்கலாம். நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகிறோம். கேமுக்குள்ளே போனோன்னே ஸ்டார்டிங்கில் கிளவி ஃபோட்டோ காமிச்சிருச்சு. பொக்கப்பல் கிளவி இப்போ பாருங்கள், வரும் பாருங்கள். பொக்கப்பல் கிளவி பார்த்தீங்களே. இப்போ வாங்க ஈஸி மூடில் போட்டு எப்பயும் போல் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். கேமுக்குள்ளே போய் எப்பயும் போல் கிளவி நம்மளை படுக்க போட்டுருச்சு பெட்டில். வாங்க பெட்டில் இருந்தால் எந்திரிப்பான், ஸ்லோவாக எந்திரிப்பான். வாரே டே 1ன்னு காமிச்சிருவாங்க ஒயிட் கலரில் எப்பயும் போல் காமிச்சிட்டு இப்போ எந்திரிப்போம். நம்ம ஸ்லோவாக எந்திரிப்போம். இப்போ எந்திரிச்ச உடனே இப்போ நம்ம அந்த ட்ராவை திறந்து பார்ப்போம். இப்போ போய் திறந்து பார்ப்போம். திறந்து போட்டோன்னு ஒன்றும் ஏதாச்சும் இருக்குதா, ஏதாச்சும் இருக்கணும். ஒன்றுமே இல்லை. போய் டாய்லெட்டில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்பாங்க. காக்கி கிடைச்சாலும் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்குதான்னு தெரியல. இப்போ வாங்க பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. கிளவிலாம் மனுஷங்களை போட்டு அடித்து வச்சுக்குது, ரத்தம். இங்கெல்லாம் போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். கார் பேட்டரி கிடச்சிக்குது, எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு வாங்க போய் கீழே போட்டு வந்துடலாம் படிக்கட்டுக்கிட்டு. இப்போ கிளவி பாட்டுருச்சு. வாங்க இது திறந்து விட்டுட்டே போயிடலாம். இப்போ வாங்க அந்த கீழே போய் போட்டு வந்துடலாம். அந்த படிக்கட்டு வழியே கீழே இறங்கி அந்த அந்த கதவை திறந்துட்டு கீழே போய் போட்டு வந்துடலாம். கார் இருக்கிற இடத்துல. கார் இருக்கிற இடம் வேறு ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ இங்கே கீழே போட்டுடலாம். கீழே போட்டு அப்போ நம்ம மேலே போயிடலாம். திரும்பி போய் இந்த சந்து வழியாக போவோம். கிளவி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க போவோம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா, ஒன்றுமே இல்லை. அதே சந்தில் போவோம். வாங்க அதே சந்து வழியாக போவோம். போய் இங்கே ஏதாச்சும் இருக்குதா. இங்கே ஒன்றுமே இல்லை காய்ஸ். என்னத்துக்கு தான் இந்த வீடு இருக்குதுன்னே தெரியல. வாங்க திரும்பி போவோம். அதே வழி எத்தனை வாட்டி நடக்கிறது இந்த வீட்லேயே. காலெலாம் ரொம்ப வலிக்குது கைஸ். யாருமே வந்து அமுத்தி விட மாட்டேங்கிறாங்க. நானே நடுராட்டில் எழுந்திரிச்சு அமுத்திக்கிறேன். இங்கே கேஸ்லின் இருக்குது. கேஸ்லின் எடுத்த அங்கே போய் இங்கே தூக்கி போட்டு வந்துடலாம். இங்கே போட்டால் கிளவி என்ன இங்கே நின்றுட்டுக்கிற, அதிசயமாக இங்கே நின்றுட்டுக்கிற. எப்பயுமே இங்கே நிற்க மாட்டியே, அதிசயமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து வருவேன், நான் இங்கே போவேன், நீ தான் சீட்டு வருவேன். அப்படியே சுற்றிக்கிட்டு கிளவி உன்னை பற்றி எனக்கு தெரியும், மூலத்தளத்தை கொஞ்சமாச்சும் அறிவுத்தனமாக பிடிச்சிக்கதை சொட்டம் பண்ண கிளவி. வா, நான் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம்னாலாம் வந்து பிடிக்க கூட முடியாது. நீ நடக்கிற ஆமை ஸ்பீடுக்கு என்ன பண்ணுறதுனால வாமா மின்னல் மார்க்கத்தில் ஓடிடுவேன். ஒன்றில் நார்மல் ஹார்ட் எக்ஸ்ட்ரீம் மோடு அது மாதிரி போட்டால் தான் சாவேன். அது வரைக்கும் நான் உன்னோட ஸ்பீடு கிளவி. முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்கோ. செத்து போன கிளவி. கால்லாம் வளைஞ்சிக்குது. கட்டல் கல்ல கூட குவிய முடியாது. நீ எதுக்கு இன்னொரு கட்டை விழுந்தாவே நீ ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேன். நீ என்ன கட்டல் கல்ல குமிச்சு அடிக்க போறியா? காருக்கான எது கிடச்சிக்குது காய்ஸ். இதை போய் வச்சுட்டு வந்துடலாம். வாங்க வைக்க வந்தால் அங்கே போட்டு வந்துடலாம். கீழே இந்த சந்துக்குள்ளே வளையும் எத்தனை சந்து பொந்து மாதிரி இருக்குது எல்லாமே. இங்கே கீழே போட்டு வாங்க திரும்பி மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கட்டு வெளியே போவோம். கிளவி வருது அந்த ரிவர்ஸ்லேயே போவோம். நம்ம இப்போ முன்னாடி திரும்பி பார்த்துட்டு மேலே படிக்கட்டில் ஏறுவோம். மேலே போய் பார்ப்போம். கிளவி இப்போ தான் போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து செத்துருப்போம். ஸ்பார்க் பிளாக்கு நம்மளுக்கு தேவை. அப்புறமே எடுத்துக்கலாம். இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை. இங்கே இந்த சத்தத்தை போட்டலாம். கிளவிக்கு இங்கே வரும். திரும்பியும் இங்கே நின்று இந்த சத்தத்தை போட்டலாம். கிளவி இந்த இடத்துக்கு வரும். இப்போ நம்ம அங்கே அந்த நேரம் யூஸ் பண்ணி நம்ம இங்கே போய் இது போட்டு வந்துடலாம். வாங்க இந்த சந்து வழியாக போவோம். இங்கே உள்ள சந்து வழியாக போய் இந்த படிக்கட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தில் போய் ரைட்டை எடுத்து இங்கே கீழே போட்டால் முடிஞ்சு. இப்போ அடுத்து போய் அதே மேலே ஓடி போய் மேலே லெஃப்ட்டு வளைஞ்சி இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே போகணும். ஒன்றுமே இல்லை. இங்கே புக் இருக்குது. இந்த புக் எடுத்துகிட்டு மேலே போய் வச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் மேலே போவோம். இங்கெல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, பார்ப்போம் எதுக்கோ ஒரு வாட்டி. ஏதாச்சும் கிளவி இன்னொரு வாட்டி வச்சுருந்தாலும் இருக்கும். இங்கே வாங்க பார்ப்போம். ஏதோ இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்ல. இங்கே தான் இருக்குது. ரிசல்ட் கீ இருக்குது. இப்போ வாங்க போய் இந்த புக்கை ஃபஸ்ட்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். போகிற வழியில் கிளவி வராமல் இருந்துச்சுன்னா நல்லது. கிளவி தர்வீனே, என்ன என்னையவே ஹிப்னோடைஸ் பண்ணிட்டியா? நானே கிளவின்னு திட்டிக்கிறேன். இதுக்கு மேலே என் கண்ணில் மட்டும் மாட்டினேன், என் கையிலேயே செத்து பார்க்குறேன் கிளவி எப்படின்னு. நீ வந்து ஃபஸ்ட்டு என்னை பிடி, அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு புக்கை போய் வச்சிடலாங்க. இந்த சத்தத்து கிளவி வேறு இங்கே வரும். கிராணியோட அம்மா வேறு அங்கேருந்து தவிழ்ந்து வந்து இது போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு செயின் கட்டர் கிடச்சிக்குது. அது மேலே போய் அறுத்துட்டு வந்துடலாம். செயின் கட் பண்ண தான் வேணும். நம்ம இது வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே இதுக்கு. சரி வாங்க இது இங்கே ஒழிஞ்சிக்கலாம் உட்காந்து. இந்த சத்தத்துக்கு கிளவி வந்து இங்கே வரும். அந்த இது வந்தோடனே கிளவி இங்கே வந்து நின்னோடனே
அது இடிச்சோடனே அந்த பலகெல்லாம் உளுந்துடும். ஏய் கிளவி இங்கே வா, சொட்டை மண்டை கிளவி, காதும் கேட்கல ஒன்றும் இங்கே அடிக்கல. ஏய் சொட்டை மண்டை, ஏய் சொட்டை மண்டை. டேய் தர்வீனே, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கற? இங்கதான் சத்தம் கேட்டுச்சு, எங்க இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கற? என் கண்ணுக்கு தெரிஞ்சிடுறா, நானா பிடிச்சேன். என் கை காலெல்லாம் வெட்டி போட்டு சூப் வச்சிரு. பிடிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு நீ போட்ட சத்தத்துக்கு நீயே வந்து நின்றுட்டுக்கிற. நீ கொஞ்சமாக சரிவுன்னு மண்டையில் இருக்குதா சொட்டை மண்டை கிளவி? என்னத்துக்கு நீ இல்லை என்ன சுற்றிட்டுக்கிற? ஃபஸ்ட்டு மண்டையில் இருக்கிற கட்டை விழுந்துருச்சு, திரும்பி அந்த சத்தத்துக்கு அந்த நின்றுட்டுக்கிற. கொஞ்சமாக சரிவுன்னு அறிவுன்னு ஒன்று மண்டையில் இருக்குதா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்குற, அது ஃபஸ்ட்டு சொல்லிட்டி கிளவி. காதும் கேட்கல கண்ணும் தெரில, அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்குது. முதுகு வேற வளைஞ்சி போச்சு சொட்டை மண்டை கிளவிக்கு. அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறது. மொட்டை மண்டியை ஃபோட்டோ வந்துருச்சு, ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஓடி போயிரு அப்படி நான் சொன்னால் மட்டும் வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுது கிளவிக்கு. அப்படியே வாங்க கிளவி டப்புன்னு ஓடி போயிட்டா. இப்போ வாங்க நம்ம எந்திரிச்சு இந்த பலகை எடுத்து ஒன்று இங்கே ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே கிளவி வரல. இப்போ நம்ம உள்ளார போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே கீர் இருக்குது, கீர் எடுத்துப்போம். ஐயோ சொட்டை மண்டை கிளவி என்ன நானும் பார்த்துக்கிறேன் கிளவி. எப்போ வந்து நீ மேலேருந்து ஃபஸ்ட்டு கீழே குதிக்க காலில் பலமே இல்லை, குச்சா கால் உடஞ்சி போயிடும். இதுக்கு பலமே இல்லாமல் நீ என்ன பண்ணிட்டுக்கிற ஃபஸ்ட்டு? சரி வாங்க காய்ஸ், இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்து மேலே போய் போட்டு வந்துடலாம். கிளவி வேறு வந்துருச்சு நடுவில். சொட்டை மண்டை கிளவி இந்த நேரத்தில் பார்த்துனா ஒரு ஸ்பெஷல் கீ போடும்போது ஸ்பெஷல் கீ வேறு ஸ்பெஷல்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஸ்பெஷலாகவே அது எப்பயும் இருக்குது. எல்லோரும் ஏதாச்சும் நல்லதாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டிக்குவாங்க நல்லதாக தரணுன்னு. வாங்க மேலே போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே எல்லோரும் போய் பார்த்துடலாம். கண்ணுக்கான பீஸ் இருக்குது, அங்கே கீழே போய் வச்சுட்டு வந்துடலாம். வாங்க கீழே போவோம். எப்பயும் போல் அந்த ஷார்ட்கட் வழியாக தான் போகிறோம் நம்ம. வாங்க சைடில் போய் கீழே இறங்கி ரைட்டை எடுத்து லெஃப்ட்டை எடுத்து எத்தனை வழி, ஐயோ அப்பா எத்தனை வாட்டி லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறது நம்ம. வாங்க சைடில் போய் கீழே இறங்குவோம். கீழே இறங்கி இங்கே தூக்கி போட்டு வந்துடலாம். தூக்கி போட்டு மேலே போவோம். வேண்டாம், இங்கே ஷார்ட்கட் வழியாகவே போயிடலாம் நம்ம. இங்கே கீழே போய் இந்த மேலே எந்திரிச்சு இப்போ போய் படிக்கட்டு வழியே மேலே ஏறி வாங்க திரும்பி கீழே போய் அந்த சந்துக்குள்ளே போயிட்டு உக்காந்து போவோம். போய் கிளவியா சொட்டை மண்டை கிளவி போட்ட சத்தத்துக்கு இப்போ தான் அங்கே போகிறா. இப்போ தான் ஆமையாட்ட போறியா கிளவி? எங்க தானே சத்தம் கேட்டுச்சு. வாங்க போய் அங்கே அந்த தர்வீன் பொடிக்கு பையன் மட்டும் என் கண்ணுக்கு மாட்டினா என் கையிலேயே செத்தான். நானும் பார்க்குறேன்டி கிளவி, எனக்கு எப்படி அடிக்கிறேன்னு. என்னையா பொறுக்கி பையன்னு சொல்கிறேன்? நான் வெப்பன் கீ மட்டும் கிடைக்கிட்டு ஒன்று சாவடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கீ கிடச்சிக்குது காய்ஸ். ஸ்பைடர் கீ எடுத்துப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே ஒன்றுமே இல்லை காய்ஸ். இங்கே மேலே போவோம். ஐயோ கிளவி இப்போ தான் வருது, பைத்தியம் கிளவி போட்டுக்குது. வாங்க மேலே போவோம். இங்கே சத்தத்தை போட்டு கிளவி வருதான்னு பார்ப்போம். எங்கே வருது கிளவி? சொட்டை மண்டை கிளவி என் மேலே வந்துட்டியா? படிக்கட்டில் ஏறிட்டுதா? இப்போ தான் வருதா? இப்போ நான் பார்த்துட்டியா? இப்போ நான் கீழே போடுறேன் பாரு. இதை நீ கீழே அதே சத்தத்துக்கு போவ பாரு. சொன்னாலாம் கிளவி இப்போ அந்த சத்தத்துக்கு நீ போவ. இங்கே போய் ஒழிச்சுக்கலாம், வந்தாலும் வந்துடும் அந்த சொட்டை மண்டை கிளவி. வாங்க போய் பார்ப்பேன் ஏதாச்சும் இருக்குதானே. வாங்க இங்கே யாரும் இல்லை. கிளவி அதே இடத்துக்கு கீழே போகுது. கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆமாம் கீழே நடந்து போயிட்டு இருக்குது காய்ஸ். சொட்டை மண்டை கிளவி கண்ணும் தரல, காதும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல, அங்கே போய் நின்றுக்குது. வாங்க நாமளும் கீழே போவோம். கீழே போயிட்டு அது கிளவிக்கிற இடத்துல போய் நிற்போம். அங்கே போய் நிற்போம். கிளவி அங்கே திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் தர்வீன்னு வந்து கொடுத்துட்டு போகுது. நீ பின்னாலே வந்தா நான் பின்னாடியே போவான் மாதிரி கிளவி பின்னாடியே இப்போ நம்ம போகிறோம். சைடில் போய் ஸ்பைடர் கீயை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். ஓப்பன் பண்ணிட்டு குதிக்கலாமா? நம்ம குச்சிடலாம். வாங்க உள்ளார குச்சிட்டு அந்த ஸ்பைடர் சிவில் கிட்ட போய் என்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். வாங்க. டேய் தர்வீனே, எங்கடா இருக்கற? இப்போ நான் போய் கிரானி கிட்ட எங்க அக்கா கிட்ட சொல்லிக்கிறேன். நீ தர்வீன் வந்து கீழே போயிட்டு இருக்கற, அவ பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கறானே சொல்லிட்டேன். எங்க அக்கா ரெடியா இருக்கறவனை புடிச்சு கடிச்சு திங்கிறதுக்கு. போய் மாட்டினியாடா? செத்த அண்டர் கிரவுண்ட் போய். உங்க அக்காலாம் வேஸ்ட்டு. இங்கே வேறு ஆமையாட்டம் போயிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் ஸ்பீடாக ஸ்பீடுலாம் ஈடே கொடுக்க முடியாது. இதெல்லாம் இங்கே எங்கேயா சிக்குதா கைஸ்? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே அப்படியே மேலே போயிடலாம். மேலே அப்படியே ஓடி போய் இந்தான்னு சைடு இருக்கிற பாக்ஸில் போய் உக்காந்துக்கலாம். உக்காந்தோடனே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே ஒன்றுமே இல்லை. வாங்க இங்கே கீழே போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்குதானே. வாங்க போவோம். சொட்டை மண்டை கிளவி
இந்த மொட்டையனை பார்த்து பார்த்து நம்மளுக்கு அதே பயமாகுது. ஏய் கிளவி, ஐயோ பயமாகுதே ஐயோ பயமாகுதே. வாங்க ஓடி போயிடலாம், வாங்க ஓடு 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 டப்புன்னு போடு. இங்கே உள்ளார போய் உட்காந்துக்கு போ. ஐயோ அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. மீட் கிடச்சிருக்கு, வாங்க போய் உட்காந்துக்கலாம். போய் கிளவி, ஸ்பைடர் கிளவி எங்கே இருக்கிற? ஸ்பைடர் கிளவி என் கையில் மட்டும் மாட்டினா என் கையிலேயே செத்த. அது பாட்டுக்கு மெதுவாக போகுது. நம்ம அது பின்னாடியே மெதுவாக போகலாமா வேண்டாமா? வாங்க அது பின்னாடியே அப்படியே மெதுவாக போயிடலாம். அப்படியே மெதுவாக சத்தம் போடாமல் போனோம். ஐயோ பயமாகதான் போச்சு. பார்த்துருச்சு கைஸ். அது நம்ம வளையும் போது அது மட்டும் 2 செகண்ட் முன்னாடி பார்த்து பார்த்துருச்சுன்னா செத்துருங்க. அது அப்போ நம்ம செத்து போயிருப்போம் அங்கேயே. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். கடவுள் புண்ணியமாக நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். மேலே போய் இப்போ ஃபஸ்ட்டு மீட்டை போய் வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இது ரொம்ப லேட் பண்ணிட்டோம். வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது கைஸ். இப்போ வாங்க நம்ம படிக்கட்டில் போவோம். உங்களுக்கு சிவில் எஸ்கேப் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுவோம் நம்ம. இல்லை கிராணி 2 வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுவோம் நம்ம. வாங்க போய் பார்ப்போம். இங்கே படிக்கட்டில் ஏறுவோம். இங்கே கிளவி வருதா? கிளவி சொட்டமாட்ட கிளவி. ஐயோ பயமாகுது, துரத்துதே. ஐயோ பயமாகுதே. வாங்க போவோம். டப்புன்னு ஓட்டு. வந்து பிடிச்சிக்கோ சுற்றிக்கிட்டு. பக்கத்துலேயே நானே வரேன், நீயே அவ்வளோ தூரம் நடந்து வர. வயசான நேரத்தில் ஏன் இவ்வளோ நடந்து வர? முடிஞ்சே அந்த கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ நான் எங்கேயோ இருக்கிறேன். இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து பிடிக்க முடியாது. இப்போ ஸ்பெஷல் கீ வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. கீழே போட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கீழேருந்து இப்போ எடுத்துகிட்டு வருவோம். இப்போ கீழே எங்கே கிடக்குது? சொட்டை மண்டை இங்கேருந்து வரும். தான் வந்துருச்சு. ஐயோ சொட்டை மண்டை தடுத்து ஓடு. நல்லா கால் வலிக்குதா? அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். மனசு குளுக்குளுன்னு இருக்கு. ரொம்ப எரியுது. இப்போ நல்லா குளுக்குளுன்னு இருக்குது கிளவி. உனக்கு வயிறு எரியும் போது அப்பாடா. இப்போ ஸ்பெஷல் அதுக்கிட்டேருந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம சுற்றி விட்டதை இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இந்த சோஃபா வழியே சுற்றுவோம் நம்ம. இப்போ நம்ம போய் ஸ்பெஷல் கீயை போய் ஃபஸ்ட்டு வைப்போம் கைஸ். வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஃபஸ்ட்டு போய் வைப்போம். மேலே போய் ஸ்பெஷல் கீயை வச்சு அந்த மீட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கிட்டேருந்து என்ன இருக்குது, என்ன இருக்கணும், ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கீயை போய் வச்சாச்சு. இப்போ வாங்க போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்குதான்னு. மீட்டை போய் பார்த்து வைக்கணும். போகிற நேரத்தில் வந்து கடிச்சு போடுவது. ரொம்ப மோசமானது இந்த ஸ்பைடரு. வாங்க போய் பார்ப்போம். என்ன ரெஞ்சு கார் ஸ்கேப் தேவையானது. வாங்க போவோம். வாங்க இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இல்லை வாங்க போவோம். இப்போ கீழே போவோம். கிளவி கீது வந்துட போகுது. இந்த சத்தம் பார்த்தா இந்த சட்டத்துக்கு கிளவி இங்கே வரும். இப்போ வாங்க இப்போ வாங்க இதெல்லாம் தள்ளி விடும். சத்தத்துக்கு கிளவி மேலே வரும். இப்போ வாங்க கிளவி எங்கே போச்சு? சொட்டமாட்ட கிளவி எங்கே இருக்கிற? டப்புனுவா கிளவி. எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகுது. நானும் எவ்வளோ நேரத்தை வெயிட் பண்ணுறது? நீ வருவேன்னு இப்போ தான் மாமையாட்ட மெதுவாக மேலே ஏறி வரேன். இப்போ நான் போய் இதில் உக்காந்துக்கிறேன். இந்த சத்தத்தை போட்டால் இந்த இடத்துக்கு வருவேன்னு நினைக்கிறேன். சொட்டமாட்ட கிளவி, சொட்டமாட்ட கிளவி வந்துட்டியா? நான் கண்ணு முன்னாடி தான் இருந்தேன். நீ பிடிக்கல. நான் என்ன பண்ணுறது? நான் ஊட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் ஷார்ட்கட்டில். இப்போ நம்ம வாங்க கைஸ், நம்ம போய் இது பண்ணிட்டு வரலாம். ரெஞ்சை போய் அந்த காய்கிட்ட போய் வச்சுட்டு வந்துடலாம். வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். அப்புறமா எல்லாத்தையும் ஒரே டைமாக பண்ணிடலாம். வாங்க மேலே போய் இப்போ அந்த சத்தத்தை போட்டால் செலவி இந்த சத்தத்துக்கு கீழே வரும். இங்கே மேலே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த கன்னுக்கான பாட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். கிளவி தான் மேலேருந்து வருது பாருங்கள். சொட்ட மண்டை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ். தெரியல பார்த்துச்சா இல்லையான்னு. இப்போ கரெக்டாக கன்னை ஃபிட் பண்ணிடுவோம். கன்னை ஃபிட் பண்ணி அதை போட்டு தள்ளுறோம். இப்போ எல்லாத்தையும் கன்னுக்கான பாட்டு அதான் இங்கே ஒன்று இருக்குது கைஸ். இது எடுத்துப்போ. இன்னொன்று அந்த இந்த ரேக்கு மாதிரி இது அங்கே ஒன்று இருக்குது. கரெக்டாக இருக்குது கைஸ். கண்ணுக்கே தெரியல. ஒயிட் கலரில் கரெக்டாக இருக்குது. இந்த புல்லட்டை ரீலோட் பண்ணிக்கலாம். கிளவி வரும்னு நினைக்கிறேன். எங்கே வருதான்னு தெரியலையே. எங்கதா கரெக்டான நேரத்துக்கு வந்துருச்சு. வா கரெக்டான நேரத்துக்கு தான் வரேன். எனக்காக வா. செத்துப்போ கிளவி. என்னையும் போட்டு தள்ளிட்ட. உன்னை வச்சுக்கிறேன்டா. திரும்பி உயிரோட வந்து 2 minutes 80 seconds தானே. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. நானும் பார்த்துக்கிறேன். சொட்டமாட்ட கிளவி, நீ ரொம்ப டம்மின்னு எனக்கு தெரியும். திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தா தான் எனக்கு பயமாகுது. சில டைம்லாம் உன்னை இப்படிலாம் பார்த்தா பயமே வரமாட்டேங்குது.
ஏன் தெரியுமா, உன்னை நிறைய வாட்டி அலாண்டு மூஞ்சியை பார்த்து சைலாக போச்சு. அதனால தான் பயமே வர மாட்டேங்குது. இப்போ வாங்க இந்த ஷார்ட்கட் வழியாக இப்போ போய் இதை போய் வச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அது கீழே இருக்கிறத போய் உடைப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே போய் இங்கே புல்லட்டை ரீலோட் பண்ணிக்கலாம். புல்லட்டை ரீலோட் பண்ணிக்கிட்டு இந்த கதவு வழியே கீழே போய் ஷூட் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குது, ஷூட் பண்ணிடுவோம். எதுக்கோ ஷூட் பண்ணி இது இன்னொரு புல்லட் ரீலோட் பண்ணிக்கிட்டு அதோட கீழே போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாமா? பண்ணலாமா வேண்டாமா? சரி வாங்க போய் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பண்ணுவோம் வாங்க. இந்தான்னு சைடு போய் இங்கே காக்காவை ஷூட் பண்ணலாமா வேண்டாம்? நம்ம கீழே இருக்கிறத போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே நம்பர் இருக்குன்னு நினச்சேன். போன வாட்டி டோர் ஸ்கேப் பண்ணும்போது இருந்துச்சு. வெளில சிவில்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இப்போ வாங்க நம்ம போய் இது பண்ணுவோம். திறந்தா கரெக்டாக சிவிலுக்கு தான் தேவை. இப்போ தேவை நம்மளுக்கு ஐஸு சாவு கிடச்சிருச்சு கிளவிக்கு. ஐஸு சாவு வேணுன்னா இன்னொரு வாட்டி கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் சிவில் ஸ்கேப் இருக்குது. அதனால் இப்போ கிளவிக்கு ஐஸு சாவு கிடைக்கும் போது கிளவி சொட்டமண்டை கிளவி வா இந்த சத்தத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த பாக்ஸிங் குத்துறக்கு இது மாதிரி இருக்குது போல்ட்டுக்குது. அதை வச்சு நம்ம மேலே எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போ கிளவி வச்சு அதை குத்துன்னு குத்தும் போல்ட்டுக்குது. மொட்டை மேலே இருக்கிற கோவத்தில் நம்மளுக்கும் கிளவி மேலே கோவம் வந்துச்சுன்னா நம்ம அதை முட்டி அது கீழே தள்ளி விடுறோம் கைஸ். இதுக்கு மேலே இப்போ வாங்க நம்ம இந்த கார் இருக்கிற இடத்துக்கு போவோம். சந்து வழியாக போய் கார் இடத்துக்கு இருக்கிற அலர்ட்டுக்கு மேலே போய் மேலேருந்து லெஃப்ட்டு வரைஞ்சி லைட்டு வரைஞ்சி இங்கே ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்துட்டோம், ஒன்றுமே இல்லை. புல்லட் ரீலோட் மட்டும் பண்ணிக்கலாம். புல்லட் தான் கைஸ் அங்கே எங்கே கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கை நடுங்குது. நீங்கள் எடுக்க கூட முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க இது விளாடும் போது. வாங்க போய் பார்ப்போம். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னத்துக்கு தான் இந்த கிளவியோட வீட்டுக்குதுன்னே தெரியல. வெறும் ஸ்பெஷல் கீயை மட்டும் இங்கே வச்சுட்டு ஒன்றுத்தையுமே தர மாட்டேங்குதுங்க. வாங்க போவோம். இங்கே எங்கேயாச்சும் கிளவி இங்கே ஒன்றுமே வரவே மாட்டேங்குதே. கிளவி உனக்காக தான் வெயிட்டு வா. சரி கிளவி வரல. வாங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நம்ம சிவில்கிட்ட போகலாமா? இல்லை வேண்டாம், நம்ம இதுக்கிட்ட போய் பண்ணலாம். வாங்க இதை போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே ஏதாச்சும் இருக்கும். ஓப்பன் பண்ணல இன்னும். வாங்க போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் இங்கே பேட்லாக்கி கிடச்சிக்குது. இது எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு நம்ம சிவில்கிட்ட போகலாமா? போய் பார்ப்போம் சிவில் என்ன பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வாங்க இங்கேருந்து. ஐயோ கிளவி, ஐயோ திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு கிளவி. நீ ரொம்ப மாசு இல்லை, நீ ரொம்ப மாசு. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஏதோ கீர் மாதிரி ஏதோ இருக்குது. கீரே தான் நம்மளுக்கு கிடச்சிக்குது. இங்கே கீரு இதுக்குள்ளே தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்ட இந்த ஸ்க்ரூவையும் எடுத்துகிட்டு நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போகலாம். அண்டர் கிரவுண்டில் அந்த ஸ்பைடர் கிளவி இருக்கும். அந்த ஸ்பைடர் கிளவி சமாளிக்கிறது ரொம்ப மோசம் கைஸ். ஃபஸ்ட்டு போய் அந்த சமாளிக்க முடியுதான்னு பார்ப்போம். போய் வாங்க போகிறோம். ஐயோ சீரிக்கா வந்தோடனே பார்த்துக்கியா? உன்னை அடிச்சுக்கிடுவேன். என்ன அடிச்சே பார்க்குறேன். ஐயோ பயமாகுது கைஸ், கத்திடுவேன் நான். வாங்க இப்போ போகலாம் வாங்க. இப்போ கிளவி வரல. அந்தான்னு சைடு போகுது. நம்ம இப்படிக்கா போயிடலாம். அது நீ இப்படி போகுது, நம்ம இப்படி போயிடுறோம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே ஒன்றுமே இல்லை. அது அங்கே உக்காந்துக்குது. வாங்க இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே போய் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்ல, இங்கே ஏதாச்சும் இருக்குதானே? இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன இருக்குது எல்லோரும் பார்ப்போம். பேடாக்கி கிடச்சிக்குது. இப்போ வாங்க போய் பார்ப்போம். ஐயோ கிளவி வேறு வருமோன்னு பயமாகுது. பின்னாடிருந்து பிடிச்சிட போது நம்ம இங்கே உக்காந்துக்கலாம். இங்கேருந்து உக்காந்தா இங்கே ஷார்ட்கட்டில் நம்ம அப்படியே போயிடலாம். வாங்க போய் பார்ப்போம். கிளவி அப்படி போயிட்டுக்குது. இப்போ நம்ம இப்படி போனால் அது பின்னாடி இருந்து போனால் கண்டு தெரியாது பின்னாடி இருக்கும் போது. அதனால் நம்ம சேஃப்டி. இப்போ நம்மளுக்கு கீழே போட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா? வாங்க மேலே போய் எந்தாச்சும் என்ன நம்மளுக்கு நம்மளுக்கு லக்கி. நம்ம 2 ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2ல் மட்டும் பாம்பு எனக்கு கொடன்னு வேண்டிக்கோங்க. பாம்பு இருந்துச்சுன்னா நம்ம செத்தோம். வாங்க போய் பார்ப்போம். ஐயோ பாம்பு இல்லை, நல்ல வேற இது கிடச்சிக்குது கைஸ். என்னது விச் வீல் ஏதோ கிடைக்கல, படிக்க தெரியல கைஸ். அப்புறமேல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வாங்க கீழே போவோம். கீழே ஸ்பைடர் கிளவி மட்டும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா செத்தோம். ஐயோ ஸ்பைடர் கிளவியும் பார்த்து வருது. வாங்க திரும்பி மேலேயே போயிடலாம். பயமாகுது இந்த ஸ்பைடர் கிளவி பார்த்தாவே. திடீர்னு மூஞ்சா காமிக்குது அது. வாங்க திரும்பி கீழே போவோம். மேலே போயிட்டு கீழே, மேலே போயிட்டு கீழே, மேலே போயிட்டு கீழே. ஐயோ திரும்பி இங்கேயே நின்றுக்கிற. பின்னாடி தான் நின்றுக்கிறது. கண்ணு தெரியாது.
கண்ணு தெரியாதுல்ல இதுக்கு, கண்ணு தெரியாது. பின்னாடி போடான், நீ முன்னால் போனா நான் பின்னால் வருவேன். இப்போ நான் உன்னை விட்டு எஸ்கேப்பு பண்ணுவேன். சைடில் போனால் பார்த்துருன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அது கரெக்டாக இங்கேயே வருது, இங்கேயே வந்துருந்துக்குது. எப்படின்னு தெரில காய்ஸ். நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுது கரெக்டாக. இந்த இடமும் சின்னதாக இருக்குதா, அதான் இங்கே இதாக இருக்குது. இப்போ சின்னதாக இருக்குது இந்த வீடு. இந்த வீடு சின்னதாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ கிளவி பின்னாடி துரத்துதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சத்தம் கேட்குது. இப்போ வாங்க இதையும் கீழே போட்டு வேண்டாம், நம்ம போய் இது வச்சுட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நம்மளுக்கு காருக்கான பொருள்லாம் கிடச்சிரும். சில டைமில் அங்கே போடாதீங்க, மறைஞ்சி போனாலும் மறைஞ்சி போயிடும். வாங்க இந்த கீரை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 2 கீருமே கிடச்சிருச்சு. ப்ளே ஹவுஸ் கீ மட்டும் கிடைக்கணும், இன்னும் அது கிடைக்க மாட்டேங்குது. வாங்க அடுத்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன இது பேட்லாக் கீயும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பேட்லாக் கீ கிடச்சிக்குது. வாங்க பேட்லாக் கீ போய் வச்சிடலாம். இங்கே போய் இப்போ கிளவி வருதோ வரல, எல்லாத்தையும் கீழே சத்து போடலாம். சத்து கிளவி கீழே வேறு வருமே, என்ன பண்ணுறது தெரியல. ஐயோ கிளவி வாங்க சுற்று போடுவோம். அதுக்கு சுத்த ஆட்டத்தை காமிப்போம். இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. வாங்க சுத்த ஆட்டம் காமிப்போம். கிளவி ஏய் கிளவி வா, கபடி ஆடுவோம். கபடி கபடி கபடி. வா வா, துரத்திட்டே இருந்த. ஐயோ பயமாக்குது காய், துரத்துது. ஐயோ எனக்கு ஆட்ட காமிச்சிட்டு பாரு. இன்னொரு வாட்டி என் கையில மாற்றவனை வச்சுக்கிறேன்டா. நானும் பார்த்துக்கிறேன்டி கிளவி. இப்போ வாங்க கைஸ் நம்ம உள்ளார போய் இதை வச்சுட்டு வந்துடலாம். இந்த கிணறுல போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு வேறு தெரியல. எப்பயும் ஹேமர் தான் தருவாங்க, இந்த வாட்டி ஹேமர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குது. சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றுமே வர மாட்டேங்குது. உள்ளார இருந்து வெளியே வா, டப்புன்னு வெளியே வா. என்ன ஒன்றுமே வரமாட்டேங்கிற. என்ன வருது? ஹேமர். திரும்பியும் அதே மாதிரி தான் ஹேமர் வந்துக்குது. வாங்க இங்கெல்லாம் போய் இதெல்லாம் ப்ளே ஆஃப் ஸ்கீ வேணுமா நம்மளுக்கு? இப்போ இதெல்லாம் தள்ளி விட்டுறலாம். இங்கே சத்தம் போட்டால் கிளவி அந்த சத்தத்துக்கு இங்கே வேணும். நம்ம ஜன்னல் அந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். ஷார்ட்கட் வழியாக போகலாமா இல்லை அந்த ஜன்னல் வழியாக குளிச்சு போயிடலாமா? ஜன்னல் வழியாக குளிச்சு போவோம். நம்பர் 2 வச்சுப்போம். இப்போ இதுக்குள்ளே குளிச்சு இங்கே போவோம். அந்த சந்து வழியாக கீழே போய் அங்கே போய் இங்கே போய் இந்த சந்துக்கு வந்தாச்சு கைஸ். வந்து இந்த சந்துலேருந்து இப்போ மேலே போகிறோம். மேலே போய் காக்காக்கிட்ட இது போய் உடச்சலாம். இந்த உடச்சா இங்கே ஏதாச்சும் கிடைக்கும். உள்ளார என்ன இருக்குதுன்னு தெரியல. அதுக்குள்ளே வாங்க இங்கே சத்தத்தை போடுவோம். இங்கே சத்தத்தை போட்டால் இந்த கிளவி வந்தால் கூட பரவாயில்ல. மேலே ஐஸ் ஆகுது கிளவிக்கு. ஏன்னா உழுகவே மாட்டேங்குது. சரி தூக்கி போட்டுருவோம் கையில் எடுத்து. காக்காக்கான ஃபுட்டுக்குது. காக்கா பக்கத்துலேயே இருக்குது. சரி வாங்க போடுவோம். என்ன இருக்குது? ரிமோட்டுக்கு தேவைதான் கைஸ். உள்ளார ஒன்றுமே இருக்காது, சில டைம் தான் இருக்கும். வாங்க இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். யூஸ் பண்ணலாமா இல்லை தூக்கி போட்டு வந்துடலாமா? சரி வாங்க இங்கே கீழே சத்தம் போடலாம். கிளவி வரும் அந்த சத்தத்துக்கு. வாங்க போட்டுக்கிட்டே இருப்போம் கிளவி வர வரைக்கும். ஹேமர் எடுத்துப்போம், கீழே போடுவோம். அதையும் எடுத்து கீழே போடுவோம். கிளவி வந்துருச்சு. முடிஞ்சா பிடிச்சிக்கடி கிளவி. வாங்க கைஸ் நம்ம மேலே போய் ரிமோட்டை யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். யூஸ் பண்ணி உள்ளார என்ன இருக்குன்னு தெரில. கிளவி செத்து போச்சு 2 நிமிஷத்துக்கு. வாங்க உள்ளார கட்டிங் பிளேட் கிடச்சிக்குது. சரி வாங்க மேலே போய் கட்டிங் பிளேடாச்சும் யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ ட்ராப் பண்ண மாட்டேங்கிட்டேன். கிளவி ஆகுனா ட்ராப் போடுறது கீழே கண்ணு தெரிய மாட்டேங்குது போகிற ஸ்பீடுக்கு நம்ம. சரி வாங்க மேலே போய் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிட்டு வந்துடலாம். அதை ஒயரை போய்கிட்டே இருக்குது படிக்கிறது வழியா. வாங்க இது உள்ளார போவோம். இங்கே வேறு சிசிடிவி இருக்குமே, அவன் வேறு கதவை சாத்தி விட்ருவான். சேஃப் கீ எடுத்துப்போம். உள்ளார இருக்கிறத சேஃப் கீ எடுத்தோடனே இந்த 2 ரெட் கலரில் இருக்கிறத எடுத்து விட்டா கதவையே நம்ம உடச்சிடலாம். இப்போ கிளவி வேறு இந்த சத்தத்துக்கு வருமே. கிளவி இருக்கியா? இல்லை. வாங்க நம்ம கீழே போய் சேஃப் கீயை ஓப்பன் பண்ணுவோம். சேஃப் கீக்குள்ளே ஏதாச்சும் கிடைச்சாலும் கிடைக்கும். வாங்க ஃபஸ்ட்டு போய் வைப்போம். இந்த சேஃப் கீக்குள்ளே எதாவது இருக்குதுன்னு பார்ப்போம். சேஃப் கீ பக்கத்தில் வந்தாச்சு. இதான் சேஃப் கீ. இந்த புக்குள்ளே என்ன இருக்குது? கார் கீக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க கார் கீக்குள்ளே ஏதாச்சும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி இங்கே கீழே போட்டு போயிடலாம். இந்த வெப்பன் எடுத்துப்போம். கிளவி போடுறதில்ல, அப்புறமேல எடுத்துப்போம். எங்கள் கையிலேயே என்ன எடுக்கலையா? வாங்க எடுத்துப்போம். எடுத்துகிட்டு புல்லட்டை போய் கீழே இருக்கிறது ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோட் பண்ணிட்டு கிளவியை போய் போட்டு தரலாம். ஃபஸ்ட்டு போட்டு உள்ளார இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் இப்போ ஃபிட் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த பேட்ரி எடுத்து ஃபிட் பண்ணுவோம். இதில் ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் இது எடுப்போம். இந்த பேட்லாக் கீ எடுத்து அது ஓப்பன் பண்ணி வச்சிடலாம்.
ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே போட்டெல்லாம் அடுத்து எடுப்போம். அடுத்து வந்து கேஸ்லைன் எடுத்துப்போம். வேண்டாம், இது கடைசியாக போய் போட்டுக்கலாம். அதை இப்போ இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஃப்ரெஞ்சு வேணுமே ஸ்பார்க் பிளாக் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பிளாக் எடுத்து இங்கே வச்சுட்டு எங்கே வச்சாச்சு. வாங்க ஃப்ரெஞ்ச் எடுத்துப்போம். ஃப்ரெஞ்ச் எடுத்து அதை போய் ரெட் கலர் தெரிஞ்சில் அதெல்லாம் இது தள்ளி விடணும். இந்த டோரை போட்டால் அந்த சட்டத்துக்கு கிளவி வரும். ஃபிட் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே கிளவி வந்துடும். அதுக்குள்ளே கன் எடுத்து கிளவி போட்டு ரீலோட் பண்ணி வாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாச்சு. இதுக்கு மேலே தேவையில்ல, இதுக்குள்ளேயே போட்டுடலாம். எடுத்து திரும்பி அதுக்குள்ளே போட்டுடலாம். போகிற வேலையில் டப்பா வேறு போகிற வேலையில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா போட வேண்டியது வேலை இருக்குது. இதுக்குள்ளே மாஸ்டர் கீ தேவையே இல்லை. டோர் எஸ்கேப் தேடுன்னு அப்போ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கிடைக்குது மாஸ்டர் கீ காருக்குள்ளே. இப்போ வாங்க இங்கே எதாச்சும் இருக்குதா? கேஸ்லின் மறந்து போயிட்டு பாருங்கள். கேஸ்லின் எடுத்து ஃபில் பண்ணுவோம். கிளவி வருதான்னு பயந்துக்கிட்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. கையெல்லாம் நடுங்குது. அது வழியே கீழே ஊற்றிடுது கேஸ்லின்னு. வாங்க ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ தான் எல்லாம் பாதி ஏறிக்குது. இப்போ தான் ஃபுல்லாக ஏறி முடிக்க போகுது. ஃபுல்லாக ஏறிச்சு. இதுக்கு மேலே கேஸ்லின் தேவையில்ல. இங்கே போட்டு காரை எடுப்போம். ஃபஸ்ட்டு இது எடுத்து கிளவியை போட்டு தரலாம். சொட்டை மண்டை கிளவி எங்கே போயிட்டே? கிளவி எங்கே இருக்கிற? இந்த கீர் எடுத்துப்போம். வேண்டாம், இங்கே சத்தம் போட்டால் கிளவி அந்த சத்தத்துக்கு இங்கே வரும். வாங்க. ஐயோ வாங்க, கார் எடுத்தாச்சு. காக்கி ஐயோ கிளவி வாங்க. கிளவி சுத்து போடுவோம். ஹாய் கிளவி. எங்கடா தர்வீனே சுத்திக்கிட்டே இருக்கிற? காருக்குள்ள ஏறிட்டியான்னு விட மாட்டேன்டா. உன்னை அடிக்காம விட மாட்டேன்டா. காருக்குள்ளே ஏறிட்டேன் கிளவி. இதுக்கு மேலே உன்னால் அடிக்கவே முடியாது. முன்னாடி ஐயோ ஃபார்வர்டு வந்து ஐயோ ரிவேர்ஸ் ஃபார்வர்ட் அமுத்திக்கிட்டே இருக்கேன். ஐயோ கிளவி பிடிச்சி அடிச்சுச்சு. ஐயோ சரி திரும்பியும் வாங்க. ஃபஸ்ட்டில் இருந்து கிளவி வேறு கரெக்டாக நின்று அடிச்சு பிடிச்சி நம்மளை. டே 2 தான் வந்துக்கிறோம். இப்போ நிறைய டே இருக்குது. இப்போ கார் எடுத்து எஸ்கேப் ஆகணும். என்ன ஃபார்வேர்டுன்னு கேட்குது. ஃபோன் என்ன ஹேங் ஆகிடுச்சா ஏதாச்சுன்னு தெரியலையே. ஃபார்வேர்டு காமிக்கு ரிவேர்ஸ் காமிக்குது. அமுத்துவோம் நம்ம கார் அப்போ இது ஆகிட்டுக்குது. வாங்க கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு கூட காமிக்குது. அதை அமுத்தலாமா வேண்டாமா? வாங்க அமுத்துவோம். அதை அமுத்தினோடனே டெலிபோர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் டெலிபோர்ட்டேஷன் எப்படி வெளியே வந்துட்டோம்ல. இப்போ வாங்க அது திறந்து விட்டு ஐ நீடா கார்கி. ஐயோ கார்கி எங்கே போச்சு? கார்கி காணாமல் போச்சு. ஐயோ எங்கே கார்கி கண்டுபிடிக்கலையே. எங்கே போச்சு கார்கி? எங்கே வெப்பன் எடுத்துப்போங்க. கிளவி வந்துட போகுது திரும்பி. அப்போ கார்கி எங்கே போயிட்டா? ஐயோ கார்கி கிடைக்கல. அப்புறம் எஸ்கேப் பண்ண முடியாது. கிளவி நீ வேற இந்த இதில் வந்துட்டே இருக்கிற போட்டு தள்ளுப்போ. இங்கே ஐயோ கார்கி கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. கார்கி போடா கார் கடியில் இருக்குது. இப்போ வாங்க திறந்து விட்டுறலாம். திறக்காததுனால தான் நம்ம இப்போ போய் முட்டி செத்துட்டுக்கிறோம் கிளவிக்கிட்ட. வாங்க வெளியே போவோம். பாய் கிளவி. வாங்க இப்போ நம்ம வெளியே போகலாம். ரிவேர்ஸ். இப்போ நம்ம வெளியே போயிடுவோம் டேரெக்டாக. வாங்க வெளியே போவோம். இல்லையே செவுறு உடைய மாற்றிக்கிட்டு. இந்த செவுறு டப்பா காரை வச்சு எப்படி செவுத்து உடைக்கி? டப்பாடா உடைச்சாச்சு. கிளவி பாய். வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். கிராணி 1ல தானே தப்பிச்ச. கிராணி 2க்கு வாடா புருஷனும் இருப்பான். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கொடுத்துருங்க.